ஏகாதசி பெருவிழா நேரடி ஒளிபரப்பை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அம்மாவை விட தெய்வம் உண்டோ? அப்பனை விட குருவும் உண்டோ? அருள்மயமான காயத்ரியை விட மந்திரம் உண்டோ? அற்புத நதியான கங்கையை விட சிறந்த நதியும் உண்டோ? அன்றலர்ந்த தாமரையை விட சிறந்த மலரும் உண்டோ? அனைத்திற்கும் சிகரம் வைத்தது போன்று அரங்கமா நகருளாணி 13 நிலை கோபுரத்தை போன்று ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்று பதிவு செய்கின்றது புராணங்கள். மாதத்திற்கு 2 ஏகாதசிகளாக ஆண்டுக்கு 24 ஏகாதசிகள் அமைகின்றன. மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கண்ணன் அருளி இருப்பதைப் போன்று மார்கழி மாதம் வளர்பிறையில் 11ஆம் நாளன்று வருவது வைகுண்ட ஏகாதசி. மாதத்திற்கு 2 ஏகாதசிகளாக ஆண்டிற்கு 24 ஏகாதசி. இதை 25வது ஏகாதசியாக கணக்கிடுகின்றனர். இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி பாடி பரவசமாகின்றார் கொல்லிநகர்கோன் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். மற்ற ஏகாதசியை விட வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வாய்ந்தது என்பதை சிந்திக்க தோன்றுகிறது. தேவாசுர போர் ஓர் பங்காளி சண்டைதான். அதனை அற்புதமாக அகிலத்திற்கு அமைத்தருளுகின்றார் பகவான். அசுரனின் இன்னல்களில் இருந்து தேவாதி தேவர்களை காப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் 3 கோடி தேவர்களுடன் பூமியில் எழுந்தருளி 3 கோடி தேவர்களின் துன்பங்களை போக்கியதால் வைகுண்ட ஏகாதசிக்கு 3 கோடி ஏகாதசி என்ற பெயரும் அமைந்தது. நம்பெருமாள் அருள் விழாவை அமைத்தருளுகின்றார். யாவரும் வந்து அடிவணங்க அரங்கன் நகர் வீழ்ந்தவனே என்று பாடுகின்றார் குலசேகர ஆழ்வார். 4 அடவுகளை சொல்வார்கள் பெரியோர்கள். அது காஞ்சியிலே குடையழகு, திருமலையிலே வடையழகு, திருநாராயணபுரத்திலே முடியழகு, எங்கள் அரங்கமா நகருளா நம்பெருமானின் நடையழகு. அங்கே நடையழகு இன்று நடக்கின்றது. நேற்றைய இரவு மோகினி அவதாரத்திலே ஒரு மோகினியானவள் எத்துணை நாணத்துடனும் எத்துணை அரிய லாவண்யத்துடனும் எத்துணை கருணை விடிந்த கண்களுடனும் இருப்பின்றாலோ, 7 புவனங்களில் இல்லாத அற்புதமான பெண்மையின் அழகை பறைசாற்றக்கூடியவர் ஒரே ஒருவர், அவரே ஸ்ரீமன் நாராயண். மாதம் வரும் ஏகாதசி என்று விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆமா மறியும் பிராணி அணியரங்கத்தே கிடந்தா என்று ஸ்ரீ பெரியாழ்வார் பாசுரத்தை பாராயணம் செய்து அனுசந்தித்து மாதம் வரும் ஏகாதசி என்று விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறுகின்றன சாத்திரங்கள். இதனால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயரும் அமைந்ததாம். சாகா வரம் தரும் வல்லமை பெற்ற அமுதம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் இரவும் பகலும் விரதம் இருந்து திருப்பார்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது. துவாதசி அன்று மகாலட்சுமி கடலில் இருந்து தேவர்களுக்கு காட்சி தந்தருளி அருளாசி புரிந்தருளினார். அன்று முதல் ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை துதிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் ஆசீர்வதித்து இருக்கின்றனர். தொடர்ந்து தாம்
वाक्यम् आनन्दरूपे निजपोतरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे ससाङ्गरूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतं मनो मे. ஆதிசங்கரர் ஸ்ரீரங்கத்து எம்பெருமானை தரிசித்து செய்த ஸ்லோகம். திமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர். மாதங்களில் மார்கழியான இந்த மாதத்தில் கோதை நாச்சியாரான ஆண்டாள் அரங்கனை நாதனாக அடைய வழிபட்ட அற்புதமான பாசுரத்தை ஏகாதசி தினத்திலே நாம் தியானிக்கின்றோம். பக்தர்களே, விமானத்தில் சுவாமியை தரிசிக்கும் போது ஸ்ரீரங்கத்தினுடைய அழகு நமக்கு நிறைவேற்க வருகின்றது. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே. 7 பிராகாரங்களுக்கு மத்தியிலே அமைந்து நமக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பவனாக இங்கு அரங்கன் நம்பெருமான் என்ற நம்முடைய பெருமானாக நமக்கு ஏகாதசியிலே ரத்னாங்கியுடன் இங்கு பவனி வந்து அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றான். 7 பிராகாரங்கள் என்று குறிப்பிட்டோம். பக்தர்களே, நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த 7 என்பது நம்முடைய கலியுகத்திலே முக்கியமான ஒரு எண்ணாக அமைந்துள்ளது. வாரத்தினுடைய நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரை நமக்கு 7ஆக அமைந்திருக்கின்றது. ஸ்வரங்களும் சங்கீதத்திலே சரிகம பதனிசா என்று சப்தஸ்வரங்களாக அமைந்திருக்கின்றது. உலகத்திலே நம்மை ஆண்ட முக்கியமான ரிஷிகள் 7 பேர் சப்த ரிஷிகள் என்று நாம் சொல்லுவோம். அதே போன்று சப்த கன்னிகைகள், 7 கன்னிகை பெண்கள் உலகத்திலே உயர்ந்தவர்கள். சப்த மருத்துக்கள் என்று நாம் வாழ்த்துவதுண்டு. சப்த சமுத்திரங்கள் என்று கடலை 7 கடலாக உலகத்திலே பிரித்துள்ளார்கள். அனைத்திற்கும் மேலாக வெங்கடேசன் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி ரிஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் என்று திருமலை 7 மலையாக அமைந்து 7 மலையானாக அவனையும் நாம் தரிசிக்கின்றோம். இவை அனைத்திற்கும் சிகரம் வைத்தார் போல் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே அரங்கன் துயில் கொண்டுள்ள இடம் 7 பிராகாரங்களுக்கு மத்தியிலே அனைத்து 7க்கும் சிகரம் வைத்தது போல முக்கியமான உயர்ந்த விமானமாக இங்கு அரங்கன் சப்த பிராகார மத்தியனாக ஏகாதசி நன்னாளிலே தன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து கிளம்பி இங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்றார். வருடா வருடம் ஒருமுறை அணியக்கூடிய ரத்னாங்கியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாண்டியன் கொண்டையுடன் அழகே சார்த்தப்பட்ட ரோஜா மாலையுடன் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ஆண்டாள் நாச்சியார் இன்னடிசலோடு பாலமதூட்டி எடுத்தவன் கோலக்கிளி தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் என்று ஆண்டாள் இவரை வர்ணிக்கக்கூடிய அதே பாவத்திலே இந்த கிளியை பற்றி மார்கழி மாதத்திலே ஆண்டாள் அழகாக நாச்சியார் திருமொழியிலே வர்ணிக்கக்கூடிய ஒரு பாசுரம் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இன்னடிசலோடு பாலமதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கின்றாள், என்னுடைய அரங்கநாதன் வரும்படியாக ஏ குயிலே, நீ ஒரு அழகான பாட்டை பாட வேண்டும். குயில் கேட்கின்றது, அம்மா கோதை பிராட்டியே, அவ்வாறு நான் பாடினேனே, ஆனால் எனக்கு நீ என்ன தருவாய்? ஆண்டாள் நாச்சியார் பதில் கூறுகின்றாள், இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே, இதோ என்னுடைய மற்றொரு திருத்தோளிலே அமைந்திருக்கக்கூடிய கிளிக்கும் உனக்கும் நான் நட்பை உண்டாக்குவேன் என்று கூறுகின்றாள். ஆக நமக்கு ஆண்டாளுடைய திருத்தோளிலே அமைந்திருப்பது சுகபிரம்ம மகரிஷியாகிய ஒரு கிளி, மற்றொரு தோளிலே அமைந்திருப்பது குயிலாகிய வால்மீகியானவர், ஒரு திருத்தோளிலே அமைந்திருப்பது ஸ்ரீமத் பாகவதம், ஒரு திருத்தோளிலே அமைந்திருப்பது கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் என்ற கோகிலமானது அமைந்துள்ளது. ராமாயணம் ஒரு திருத்தோளில், பாகவதம் ஒரு திருத்தோளில், ஸ்ரீராமன் ஒரு திருத்தோளில், கண்ணன் ஒரு திருத்தோளில். ஆக கிளியை வைத்துக் கொண்டு ஆண்டாள் நாச்சியாருடைய பிரார்த்தனை, அரங்கன் என்னிடத்திலே வரும்படியாக ஏ குயிலே நீ ஒரு பாட்டை பாட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள். அதை நினைவு கூறும் வகையிலே வைகுண்ட ஏகாதசி என்று எம்பெருமானுடைய 2 திவ்ய ஹஸ்தத்திலேயும் அவனுடைய திருவாபரணங்களுக்கு நடுவிலே ஆங்காங்கே ஒரு பச்சை கிளியானது இங்கே தரிசனம் செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு